நீர்க்கட்டி, கருப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு போன்ற கர்ப்ப பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வாழ்க்கை தவறிவிட்டார் அந்த பாட்டு ஹிந்தியில். இப்போ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸு பாலு சார் பக்கத்தில் நிற்கும் போது லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு ஐசானே ஐசா அப்படி கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஹிந்தி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி இங்கே ஸோ இட் வாஸ் நான் 2 இடத்துல நான் ப்ரெசென்ட்டாக இருந்தேன். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், நீங்கள் டைரக்டர். லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி சார், அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இவ்வளோ லிஜெண்ட்ஸ் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அண்ணாமலை படத்தில் ஒரே ஒரு பாட்டு ஜேசுதாஸ் பாடினார். அந்த பாட்டு நான் பாட மாட்டேன்னா, அந்த ஃபீலிங் உள்ள பாட்டு எனக்கு பாட தெரியாது. நெக்ஸ்ட் டைம் இந்த வேலை பண்ண நடக்கிறத வேறு சொல்லி கலாட்டை விட்டு போயிட்டார். ஷோ பண்ணணும்னு சொன்னியாமே சார், ஒரு ஷோ பண்ணால் ஆனால் உங்கள் காஸ்ட்டெல்லாம் எஃபோர்ட் பண்ண முடியாது. அவன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக பண்ண நான் பண்ணுறேன் ஃப்ரீயாக. ட்ராக்கை கேட்டோன்னு உள்ளே வந்துட்டார். இங்கே வந்து தேவா சார்ட்ட வந்து பிரமாதம் வந்து சூப்பர். அவரே கரெக்ஷன் பண்ணிட்டு மறுபடி பாடி 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 முடிச்சிட்டார். பாடி முடிச்சு மியூசிஷியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க பாட்டை கேட்க. அடுத்த நான் கார்த்தால் ஃபோன் பண்ணுறாரு வேறு சார் வீட்டுக்கு. காற்று வருது. என்ன சார் அப்படின்னா, பாட வச்சுட்டேன், பாடிட்டேன், ஒரு பாட்டு பாட முடியல. சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடித்த டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நாங்கள் எஸ்பிபி சாருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான இன்டர்வியூஸ். ஸோ அவர் பயணித்த மனிதர்கள், ஸோ லெஜெண்ட்ஸ், அவங்க கூட தான் இன்டர்வியூ. ஸோ வணக்கம் சார், உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ எஸ்பிபி சார் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக தானே சார்? ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரிபியூட்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு இவ்வளோ சீக்கிரமாக இந்த ட்ரிபியூட்டுங்கிற ஒரு மூமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் பிகாஸ் he was still singing, பிரமாதம் பாடிட்டு இருந்தார். இப்போ கூட லைட் மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பாடும்போது அந்த வாய்ஸ் ஏஜ்லெஸ்ஸாக இருந்தது. he still had that ability of என்ன சொல்ல, அந்த ரேஞ்சிலையோ அந்த சாஃப்ட்னஸ்லையோ எனி சாங் ஸ்டேஜில் பாடும்போது அதே கண்ணை மூடிட்டு கேட்டால் இவர் 74 இயர்ஸ்னு யாரும் சொல்ல முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல வருஷம் பாடுவார், இன்னும் நமக்கு என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பார். நம்ம அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்போம். இன்னும் கொஞ்சம் படம் அடுத்த படம் பண்ணும்போது அவரோட ரெக்கார்டிங் பண்ணுவோம். அந்த நட்பு, அவரோட வாய்ஸ் மெசேஜ் வரதும், அவரோட பல விமர்சனம் ப்ராஜெக்ட்ஸோடு சாங்ஸோடலாம் பண்ணிட்டு இருப்பேன் ரெகுலராக. அதில் இன்னும் தொடருன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஹோப் வேறு இருந்தது, சீக்கிரமாக ஐ வாஸ் ஓகே. ஸோ இட் கேம் அஸ் அ ஷாக் ஃபார் எவ்ரிபடி. வெரி சேட் தட் இஸ் நோ மோர். அது ஒரு பெரிய வேக்யூம் அது. பட் ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி லெட்ஸ் செலிப்ரேட் ஃபார் வாட் ஹி ஹஸ் கிவன் டு அஸ். ஸோ மெனி சாங்ஸ், ஸோ மெனி, தட் இஸ் அது வந்து லைஃப் டைம் போய்டும் அதில் கேட்டுகிட்டே இருந்தேன். 40,000 சாங்ஸ் இன் ஸோ மெனி லாங்குவேஜஸ் அண்ட் வருஷக்கணக்காக பாடி. ஸோ எனி கைண்ட் ஆஃப் சாங்ஸ், எனி லாங்குவேஜ் கிட்ட 12 லாங்குவேஜில் பாடியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பாரத் ரத்னா நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஐ விஷ் த கவர்மெண்ட் கன்சிடர்ஸ் இட் அண்ட் கிவ் இட், பிகாஸ் ரியலி ஒர்த். எஸ்பிபி சாரை உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சத்யாவில் அவர் உங்களோட ஃபஸ்ட் படம் சத்யாவில் பாடினார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவருக்குமான அந்த சினிமா தொடர்பு எங்கே தொடங்குச்சு சார்? கே பாலச்சந்தர் சார் மரோச்சரித்திரா ஹிந்தியில் பண்ணும்போது ஏக் தூஜி கேலி, நான் அப்போ பாலச்சந்தர் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டு. அந்த படம் ஹிந்தி. எங்கள் மரோச்சரித்திரா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல இந்த ஜெனரேஷனுக்கு. மரோச்சரித்திரா என்னென்னா ஒரு ஏக் தூஜி கேலி வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் உள்ள லவ் ஸ்டோரி. அது ஹீரோ தமிழ், ஹீரோயின் ஹிந்தி, அதுதான். ஸோ அந்த படத்தில் கமல் சாரும் ரத்தி ஹிந்தியை ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஹிந்தியில் பண்ணும்போது ஜென்ரலாக ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சிங்கர்ஸ் தான் பாடுவாங்க. ஸோ கமல் சார் வந்து ஒரு தமிழியன் ஆக்ட் பண்ணுறதுனால பாலச்சந்தர் சார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாலு சார் வச்சு பாடினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவரும் தமிழ், இவர் பிகினிங்கில் தமிழ் பேசுவார், ஸ்லோவாக போக கமல் சார் முதலேருந்து பக்காவாக ஹிந்தி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹிந்தி பேசுவார். ஸோ இதே பாலு சார் பிகினிங்கில் கொஞ்சம் ஒரு தமிழில் கொஞ்சம் வார்த்தைகள் வரும், அப்புறம் ஹிந்தி கற்றுன்னு ஒரு சினிமா டைட்டில் வச்சு ஒரு பாட்டு வரும். பின்னாடி வரும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஃபஸ்ட்டு லவ் சாங்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹிந்தியிலே பாடுவார். இந்த மாதிரி ஒரு 3 ட்ராவல் இருக்கும்போது
எஸ்பிபி சார் வச்சு பாடணுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டிசிஷன் எடுத்த உடனே லக்ஷ்மிகாந்த் பாரல் ஓகே சொல்லி அந்த ரெக்கார்டிங்கில் நான் இருந்தேன். லதா மங்கேஷ்கர் அண்ட் எஸ்பிபி சார். இவருக்கு ஹிந்தி வராது, அந்த அம்மா பியூட்டிஃபுல்லாக ஹிந்தி பாடுவாங்க, ஹிந்தி நைட் ஆங்கிள் அவங்க. ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸு பாலு சார் பக்கத்தில் நிற்கும்போது லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு ஐசானே ஐசா அப்படி கற்றுக் கொடுப்பாங்க, ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு லதா மங்கேஷ்கர் ஹிந்தி வார்த்தைகள் எஸ்பிபி சாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட 4-5 பாட்டு உண்டு அதில். எதுக்கு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க? இல்லை சின்ன சின்னதாக நிறைய இப்போ ஹிந்தி அந்த பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லிரிக்ஸ் எல்லாம் லதா மங்கேஷ் கற்றுக் கொடுத்தாங்க. அது ப்ரொனவுன்ஸ் கூட, ஏன்னா அது வந்து லைவாகவே எடுத்தாங்க. சாங்கை வந்து தேரே மேரே பீச்சுமே சாங்கை வந்து கூடவே எப்போதுமே ட்ராக் இல்லாமல் லைவாக கூட எடுத்தாங்க. ஸோ கூடவே லதா மங்கேஷ்கர் பாலு சாரும் கூடவே இருந்தார், பாடினாங்க. அது முடிஞ்சு அங்கேருந்து இது வந்து 1981 ரெக்கார்டிங். கட் பண்ணால் 86-87 நான் டைரக்டர். அப்போது சத்யா, அதே லதா மங்கேஷ்கர் எஸ்பிபி சார். கட் பண்ணால் தமிழ் சாங். ஃபர்ஸ்ட் டைம் லதா மங்கேஷ்கர் வந்து சென்னைக்கு வந்து 2 பாட்டு பாடுறாரு அன்றைக்கி. இதுக்கு நம்ம ராஜா சாருக்கு ஒன்று சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பாட்டும், ஒன்று எங்களுக்கும் வளையோசை. ஸோ இதில் அதே பாலு சார் இந்த டைம் ஃபுல்லாக டுவெட்டு. ஸோ ரிவர்சல். இப்போ பாலு சார் வந்து லதா மங்கேஷ்கருக்கு தமிழில் வார்த்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அங்கே ஹிந்தி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, இன்றைக்கி இங்கே. ஸோ இட் வாஸ், நான் 2 இடத்துல நான் ப்ரெசென்ட்டாக இருந்தேன். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், நீங்கள் டைரக்டராக இருந்தேன். அந்த சீனே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து மறக்க முடியாத என்ன சொல்ல, நம்ம முதல் படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடினது அது, அண்ட் ஒன் ஆஃப் தி பிக் சூப்பர் ஹிட் சாங்ஸ் அது. அதில் பியூட்டி இஸ் பாலு சார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு பாருங்க லதா மங்கேஷ்கருக்கு. அந்த சீனில் அன்றைக்கி ராஜா சார், கமல் சார், லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி சார், அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு, இவ்வளோ லிஜெண்ட்ஸ் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே பாட்டு முடிஞ்சு எல்லோரும் சேர்ந்து பாட்டு கேட்குறாங்க. ஐ திங்க் ஒரு யூனிக், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் மாட்டிட்டேன். அந்த ஸ்டோரி, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா எல்லாருமே சேர்ந்து எஸ்பிபி சார் பாடியிருக்காரு, அந்த விஷுவல் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அதை எப்படி கொண்டாட மறக்கவே முடியாது. அந்த விஷுவல் நான் ஒரு ஸ்டில்லர் எடுத்துட்டேன், நான் எல்லாம் நிற்க வச்சு நான் அதில் என்ன ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஒரு ஃபேன், நிஜமாகவே ஒரு ஃபேன். ஏன்னா ஒரு பக்கம் ராஜா சாருக்கு நம்ம கிரேசி ஃபேன், கமல் சார் ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் லதா மங்கேஷ்கர், எஸ்பி பாலசுப்ரமணியம். இதே விட என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு? ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி, நம்ம ஃபஸ்ட்டு படம், டெபியூ படம். பட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் இஸ் எல்லாருமே ஒரு அல்டிமேட் ஹம்பிளாக இருந்தாங்க அங்கே. எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் இட் அதர். ஸோ அந்த லதா மங்கேஷ்கர்மா உள்ளி ராஜா சாருக்காக வந்தாங்க. ஸோ அவங்க ராஜா சாரோட ஒர்க்கை பற்றி அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது, எவ்வளோ அருமையான அந்த இடம் நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க அப்ரிஷியேட் பண்ண. ராஜா சார் வந்து அந்த நீங்கள் என்ன பிரமாதம் அந்த ஹம்மிங் பண்ணியிருக்கீங்க அவங்க சொல்ல, பாலு சார் வந்து அப்ரிஷியேட் பண்ண, கமல் சார் வந்து ரசிச்சு. ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி ஒரு ஃபேன் ஆஃப் எவ்ரிபடி. அண்ட் ஒரு ஜாயஸ் மூமெண்ட் அது, லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். வறுமை நெரிசல் ஹிந்தி பண்ணும்போது அதில் இந்த தமிழில் இருக்கும் இந்த பாட்டு, வாழ்க்கை தவறி விட்டார், அந்த பாட்டு ஹிந்தியில். அன்றைக்கி ரெக்கார்டிங்க்கு அதில் ஆர்கெஸ்ட்ரா கம்மி, ஒன்லி சிங்கிங் தான் அந்த சாங். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ லிமிட்டட் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தேன் பேரலால். ஸோ மார்னிங் ரெடி, மெஹபூப் ஸ்டுடியோவில் 10 மணிக்கு சாங் ரெடி. பாலு சார் 10 மணி ஃப்ளைட்டில் வரணும், பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஈவினிங் போகலாம் பிளான். நான் தான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு. பார்த்தா 10 மணி ஃப்ளைட், ஆல்மோஸ்ட் கேம் அட் 4 o'clock. 3:30 அரைவல். நாங்கள் மெஹபூப் ஸ்டுடியோ வரும்போது 4. இப்போது ரிசீவ் பண்ணி மீட் பண்ணி பாட்டு ரெடி ஆகிறது. ஈவினிங் அவருக்கு மறுபடியும் இங்கே வரணும் 7 o'clock. நைட்டு அவர் எக்கச்சக்கம் அந்த டைமில் 10 பாட்டு ஒரே நாள் பாடின்னு இருப்பார். ஸோ ஈவினிங் வரும்போது 7 o'clock ஃப்ளைட் எப்படியே பிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாட்டு ஒருத்தர் கேட்டுறேன், எப்படி தெரிஞ்சுட்டு நான் டிக்கெட்டை பற்றி கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னாரு. சரி ஓகேன்னு பாட்டு உள்ளே போனார். ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே கம்போசிங்கில் லக்ஷ்மிகாந்த் பாட்டை பாடினார். அப்படி என்னை பார்த்து தலையாட்டிட்டார். புக் கன்ஃபார்ம் பண்ணுங்கட்டார். டைம் பார்த்தா 4:30. 6:30க்குள்ளே அங்கே கிளம்பலைன்னா 6 o'clock கிளம்புனா டிக்கெட் கேன்சல் ஆகிடும், ஏர்போர்ட் போக முடியாது. 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. 1.5 மணி 1 hour தான் இருந்ததுங்க எங்கள் டோட்டலாக. இப்போ என்னென்னா ரெக்கார்டிங் பண்ணி பாட்டு ஒரு ட்ராக் போடுங்க சொன்னார். ட்ராக்கோட கேட்டார். வாய்ஸ் செக்கிங் பண்ண சொன்னார் நம்ம இவர்கிட்ட, சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட. ஓகே சொன்னார். டேக்குன்ட்டார். 5 மணிக்கு டேக் சொன்ன உடனே
ஒரு எப்போவுமே ஹிந்தியில் வந்து எல்லாமே நிதானமாக தான் நடக்கும். சாங் ரெக்கார்டிங்னா இன்னும் ஜாஸ்தி, வாய்ஸ் மிக்சிங்னா அது ஒரு 2-3 hours 4 hours போகும். ஃபஸ்ட்டு டேக்கு ஓகே எடுத்து, இது வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷன் எடுத்த வாழ்க்கை. ஃபஸ்ட் டேக் ஓகேயா, அது எப்படி அது அவருக்கு வாழ்க்கை நம்ம லக்ஷ்மிகாந்த் பேரலாலுக்கு இன்ஜினியருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இந்த இடம் கேட்டுடுங்களேன்ட்டு பாலு சார் டக்குன்னு வந்துட்டார் இங்கே. ஓகே சார் அப்படின்னாரு, லிசன் டு இட் அப்படின்னு பாட்டை கேட்குறாங்க. பாலு சார் என்கிட்ட என்ன பார்த்தாரு அப்படின்னு அவருக்கு தெரிய போச்சு. கன்ஃபார்ம்டாக பாடுன அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டார். சூப்பர்ண்ணா பாடுறாங்க, அவளுக்கு எந்த குறை எந்த தப்பும் சொல்ல முடியல. சூப்பராக இருக்குது சார் சாங்க, சூப்பராக இருக்குது. क्या बख्शी साहब कैसे अच्छा சவுண்ட் இன்ஜினியர் வந்து பிரமாதம் ஜபர்தஸ்த் அவன் அவன் ரொம்ப பண்ணிட்டார். இப்படி திரும்புறதுக்கு 5:30க்கு கிளம்பி 6:30 ஃப்ளைட்டை விடிச்சு கிளம்பிட்டார். ஒரு சினிமா தாண்டி நீங்களும் அவரும் நட்பு ரீதியாக எப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க சார்? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பாம்பேயில் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கூட ஆக்சுவலாக நம்ம மகாலிங்கபுரத்தில் நான் தங்கும்போது அவரும் பக்கத்து வீடு தான், ஒரு 2 lanes அவே. ஸோ அப்பப்போ ரெக்கார்டிங் தியேட்டர் நான் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும்போது நம்ம வந்து மகாலிங்கபுரத்தில் இருக்கோம் சுரேஷ், ஆனால் அங்கே மீட்டே பண்ண மாட்டோம். நம்ம வந்து அவுட் சைடு ஹவுஸ் தான். எப்போ ஒரு நாள் சண்டே வாங்கினா சண்டே நீங்கள் இருப்பீங்களா, பாதி டைம் சண்டே நீங்கள் பாட்டுக்கு கனடா போயிடுவீங்க, அங்கே ஒரு ரெக்கார்டிங், பாக்கி இருந்தால் ஒரு லைட் மியூசிக் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க நான் வரேன் எப்படியுமே. ஆனால் 99 அவர் எப்போதுமே இருக்கிற எல்லா ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் போயிட்டு இருப்பாரா. என்னோட எங்கேயோ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். செட்டில் நான் இருக்கேன்னு சொன்னால் டெஃபினட்டாக சுரேஷ் இருக்கானா கூப்பிடு சொல்லி சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவார். அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு பாண்டிங், இட் ஜஸ்ட் லைக். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து ஒரு ட்ராவல் ஆனதில் என்னோடய படங்கள் பார்த்து அப்படி சத்யாவோட அந்த சாங் எஸ்பெஷலி வளைவாசி என்ன பிரமாதமாக ஷூட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. பஸ்ஸில் இவ்வளோ அழகாக ஒரு ரொமான்ஸ், இட்ஸ் வெரி டே டு டே வெரி காமன் மேன் ரொமான்ஸ் மேன், இட் இஸ் ஸோ குட் அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு ரசிக்கிறதுக்கு பாட்டு. அண்டு சம்டைம்ஸ் ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னா வந்துடுவார், சாங் எதாக இருந்தால் போடுங்க. ஸோ நம்ம சாங் எதாக இருந்ததுன்னா கேப்பில் பாட்டை பார்த்துட்டு போயிடுவார். ஹீ லவ்ட் மியூசிக், ஹீ லவ்ட் சினிமா. நல்ல படம் வரணும், நல்ல பாட்டு பண்ணணும், அந்த தட் எனர்ஜி லெவல் எப்போதுமே ரொம்ப ஹையாக இருக்கும். தன் பாட்டு மட்டும் இல்லை, அடுத்த ஜேசுதாஸ் பாட்டு பாடணும் அதை பாராட்டுவார். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அண்ணாமலை படத்தில் ஒரே ஒரு பாட்டு ஜேசுதாஸ் பாடினார். என்ன கூப்பிட்டீங்க, அந்த பாட்டு நான் பாட மாட்டேன்னா, அந்த ஃபீலிங் உள்ள பாட்டு எனக்கு பாட தெரியாத அப்படின்னு வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லா பாட்டும் நான் தானே பாடுறேன், அது நான் பாடியிருந்தேன் இருக்கலாம். இல்லை சார், ஒரு சின்ன ஒரு அவர் வயசாக எடுத்து அவர் வேறு மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டுருக்கேன். ஆண்டா நான் பாடியிருக்கேன் நியாயமா, ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த வேலை பண்ண நடக்கிறத வேறு சொல்லி கலாட்டா போட்டு போயிட்டார். அது ஜாலியான கலாட்டா, ரொம்ப ஜாலியான கலாட்டா. அவருக்கு ஆனால் அந்த சாங்கை அவர் பாடணுங்கிற ஏசு பிரமாதம் பாடுவார், அது வேறு விஷயம். பட் ஐ மிஸ்டிட்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு. ஏன்னா எல்லா பாட்டுமே நம்ம பாடுவோம், அந்த ஹோல் ஆல்பம் நம்மளை. ஆக்சுவலாக தென் வாட் ஹேப்பன், நான் கனடாவில் விஷ்ணுவர்தன் சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். விஷ்ணுவர்தன் சாருக்கும் அந்த பெண்புற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னார், சார் அந்த பாட்டு அதே டியூனை தேவா சார் தான் மியூசிக், அதுக்கு அதே டியூனை நம்ம அந்த படத்துக்கு போடலாம். டிசிஷன் எடுத்து எனக்கு பாலு சார், அப்போ நான் பாலு சார் அந்த பாட்டு கன்னடத்தில் பாலு சார் பாடலாமா கேட்டேன். ஐயோ நானும் அதான் சொல்கிறதுக்கு இருந்தேன் விஷ்ணுவர்தன் சார். உடனே தேவா சார் நான் ரொம்ப அவர் வந்து அந்த பாடலேங்கிறது எங்கிட்ட ரொம்ப நாள் சொல்லியிருக்கார் சார், கமான் லெட்ஸ் பிளான் இட் சொல்லி கன்னடா அதே சாங்கு பெண்புறா கன்னடாவில் அந்த ட்ராக் அதே மாதிரி ட்ராக்கை போட்டு பாலு சார் தான் பாண்டார் கன்னடத்தில் அதே பாட்டை. அண்ட் இன்னும் லைஃப் கொடுத்தாரு. அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் அவரே பாடியிருக்கலாமே. இட்ஸ் அ ஜாய். இந்த மீட்டிங் எல்லாமே வந்து மியூசிக்கலாக தான் இருக்கும், ரொம்ப பர்சனல் திங்ஸ். இட் இஸ் அபவுட் மியூசிக், ஒர்க் அண்டு நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சிரிச்சுட்டே இருப்பார் எப்போ பாரு. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்ஸ்க்காக ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் சார், லைட் மியூசிக் ப்ரோக்ராம். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் சேம் ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கோம். அங்கே போர்டிங் பாஸ் கிட்ட மீட் பண்ணோம். வா என்ன சுரேஷ் ஏதோ கூப்பிட்டேன், செக்ரட்டரி கூப்பிட்டு ஏதோ ஷோ பண்ணணும்னு சொன்னியாமே. சார் ஒரு ஷோ பண்ணோம், ஆனால் உங்கள் காஸ்ட் எல்லாம் எஃபோர்ட் பண்ண முடியாது. அவன் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக பண்ணேன், நான் பண்ணுறேன் ஃப்ரீயாக சொல்லு, யாருக்கு பண்ணோம் டிசைட் ஒன்லி அந்த மியூசிஷியன்ஸ்க்கு மட்டும் என்ன பேமெண்ட் பண்ணிவிடுங்க. டிசிஷன் எடுத்தார். இங்கே மியூசிக் அகாடமி அவரே எல்லாம் டேட்டு சொன்னார், அரேஞ்ச் பண்ணார். அன்றைக்கி 71st பர்த்டே அவரோட. அங்கே கேக்கும் கட் பண்ணோம் ஸ்டேஜில்.
and he sang free for doctors and patients. And then ஸ்டேஜில் பாதி டைம் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார். சுரேஷ் எழுத்துச்சிக்கலாம் ஞாபகம் இருக்கா, சுரேஷ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கா, எல்லோரும் இந்த எப்பவும் கதை சொல்லிகிட்டே இருப்பார்ல. ஸோ அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதே மாதிரி டப்பிங்லையும் பயங்கரமாக வேற லெவல். அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி கமல் சார் எல்லாம் டப்பிங்லாம் இப்போ ஆளவந்தான் வந்து ஹிந்தி தெலுங்கில் அவர் தான் பேசினார். அது மாதிரி கமல் சார் தெலுங்கு போட்டாலும் அவர் இங்கே தான் போட்டு பேசுவார். ஸோ ஆனால் சத்யாவில் கிட்டிக்கு அவர் தான் பேசினார், ஃபுல் வில்லன். ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த பிளான் இல்லை. படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, டப்பிங் யார் பண்ணல. ஏன்னா கிட்டி சார் வாய்ஸ் அப்புறமா நல்லா பேசுவார் அப்புறமா. ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கலாமா, ஏன்னா கிட்டி சார் வாய்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதில்லை. நான் ஃப்ரெஷ்ஷாக ஏதோ வந்து பண்ணினா எப்படி இருக்குங்கிற தாட்டில் தான் கமல் சார் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஹவ் வில் பி எஸ்பிபி கேட்டார். நான் சொன்னது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும் சார், ட்ரை பண்ணாமே. பார்த்து நான் என்ன கலக்கிட்டார் அந்த டப்பிங்கை. சாஃப்டாக ஒரு வில்லனுக்கு பர்ஃபெக்டாக பேசினார். உள்ள ஒரு நல்ல ஆக்டர் ஆக்சுவலாக. என்னோட பிரேமாங்கிற ஹிந்தி தெலுங்கு படத்தில் அவர் ஆக்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ காட் த பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் சப்போர்ட்டிங் ஆக்டர். அப்போ தான் நான் பார்த்தேன் ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப ஈஸி ஆக்டர் அவர் ஆக்டராக இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த டப்பிங்லேயும் சாங்கில் வந்து இந்த மாடுலேஷன்ஸும் சீனுக்கு தகுந்த மாதிரி, எமோஷனுக்கு தகுந்த மாதிரி, ரொமான்ஸ்க்கு எல்லாத்தையும் அவர் வந்து அவரால் மாடுலேட் பண்ணி அந்த சாங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்குறப்ப எக்ஸ்ப்ரெஷன், அது தட் இஸ் இஸ் கிரேட்டஸ்ட் ப்ளஸ். எஸ்பிபி சார் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த சிங்கர் ரொம்ப பிடிக்கும் சுரேஷ், அந்த மாதிரி ரொம்ப அவர் எல்லாம் பிடிக்காத சிங்கர் எல்லாரும் பாட்டும் பாடுவார். பிடிச்ச முகமது ரஃபி எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு அப்படி கேப்பு ஃப்ளைட்டில் போகும்போது முகமது ரஃபி பாட்டு பாடிருப்பார். அவன் என்ன எக்ஸ்ப்ரெஷன் அது, என்ன ஆளியார். அதே மாதிரி திடீர்னு பார்த்தா கிஷோர் பாட்டு பாடுவார், ஆர்டி பர்மன் சாங்ஸ் பாடுவார். தட் இஸ் இது மியூசிக் லவருங்கிறதுக்கு அல்டிமேட். அது எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்கும். அவ்வளோ சாங்ஸ் பாடிட்டு ஹிந்தி பாட்டு அந்த பாட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு அந்த என்ன சொல்ல யூ கம்ப்யூட்டர் டச் பண்ண வருமே பாட்டெலாம், அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் அவர்கிட்ட. இவருக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்றத தாண்டி மியூசிக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். கரெக்டு. அந்த அளவுக்கு என்னென்ன மாடுலேஷன் எல்லாமே இவராக பாடியிருக்காரு, இவரோட வாய்ஸ் அது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ்லையும் ஒவ்வொரு மாடுலேஷன் தெரியும். அந்த லிரிக்ஸ் என்ன, லிரிக்ஸ் எப்படி டைரக்டர் வந்து கேட்பார் என்ன சுச்சுவேஷன் அது. ஸோ ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா ஸ்பெஷலாக கேட்டுப்பார். ஃபஸ்ட்டு யார் ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் யார், இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வருது. சப்போஸ் தட் இஸ் ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங், அண்ணாமலை இன்ட்ரடக்ஷன் சாங்கு ஏதாவது ஒரு இருந்ததுன்னா அந்த கதையை கேட்டுப்பார் உள்ள. அண்ட் வென் யூ அந்த உள்ளே வந்துட்டு அந்த கதையை கேட்டுட்டு அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது அதனால் அந்த ஆன் ஸ்க்ரீனும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெறும் ஆடியோவாக இருக்காது, ஈவன் ஆன் ஸ்க்ரீன் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் ஒரு இன்வால்மெண்ட் வித் அண்ணாமலை. அந்த ரெக்கார்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா எல்லா பாட்டுமே ஒரே ஒரு பாட்டு தவிர எல்லா பாட்டுமே அவர் தான் பாடியிருப்பார். ஸோ தேவா சாருக்கும் அவருக்குமான அந்த உரையாடல், அங்கே நீங்கள் இருக்கும்போது பார்த்துக்கிட்டது, அவங்க ரெண்டு பேரும் மேபி கிரிட்டிசிசம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி, அண்ணாமலையில் ஒரிஜினலாக அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் சாங்கிற கான்செப்டே இல்லை. இப்போ பாட்டுகள் வரும், ரஜினி சார் படங்கள் இருக்கிற. நான் வந்து கொஞ்சம் ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு கான்செப்ட் வந்தது. பட் என்ன நான் அப்போ என்ன சொன்னேன், நான் என்னத்தை பாடுவேன் அதில். சாங் வந்து ஒரு பால்காரன், அவனுக்கு என்ன பாட்டு வரும், ரொமான்டிக் சாங் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன் சாங் ஏதோ ஒரு தீம் வேணும்ல, ஒரு கண்டென்ட் வேணும்ல. அதுக்கு வெறுமனே சும்மா நின்றுட்டு பாடினா நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஒரு ஐடியா வந்தது. பால்காரன் தானே, பால்காரனை பற்றி ஏதோ வி கேன் சே சம்திங் ஆன் பால்காரன்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அப்போ ரஜினி சார் வந்து கன்னடாவில் ஒரு போய்ட்ரி இருக்குது அபவுட் பால்கார மாடு, அந்த தோல், அந்த திருநீர் எல்லாமே அதில் இருக்குது சொல்லி அந்த கன்னடா போய்ட்ரியை வந்து கொடுத்தாரு. அதை படித்தோடனே ஒரு பைரவன் சார் அது அழகாக அந்த மேட்ரு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். பட் இது இன்ட்ரடக்ஷன் சாங் என்ன மாதிரி வேணும், இப்போ டான்ஸ் மாதிரி வரலாம், அது வாட் கைண்ட் ஆஃப் சாங்காக இருக்கலாம், அது பால் மாடு இதுதான் இருக்கலாம் அட்மாஸ்பியரில். ஸோ ஒரு ஃபோக்காக இருக்கணும் அது, இட் கேனாட் பி அ மாடர்ன் சாங். நான் கொஞ்சம் பாம்பே நிறைய சுற்றுவேன்னா என்னோடய பேஸ் எல்லாங்க ஒரு மராட்டியில் ஒரு ஃபோக் சாங் ஒன்று உண்டு. அதை நான் வந்து சும்மா அப்படி தேவா சார்கிட்ட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் 1000 கதை பேசிப்போம், 1000 ஜோக் அடிச்சுப்போம்.
நிறைய ஷேர் பண்ணுவேன் நான். அவர் ஏதோ கானா சாங் ஏதோ ஷேர் பண்ணுவார், நான் மராட்டி பாட்டு, குஜராத்தி பாட்டு. ஸோ இது ஷேரிங்லேயே நாங்கள் பிடிச்சினோம் ஒரு ஐட்டமை. ஸோ பாதி டைம் ஃபஸ்ட்டு எல்லாமே டாக்கிங், எக்கச்சக்க கேசட்ஸ் வச்சுட்டு இருப்பேன். கேசட்டாக படிச்சு இந்த பாட்டு கேட்டிங்களா சார், இது ப்ரைவேட் ஆல்பம் சார், இது சார் சொல்லி பாடுவோம். அது பாடுவோம், இது ஓகே நல்லாயிருக்கு. சடனாக இந்த மராட்டி வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டு டன் 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 பிடிச்சார். அது ரொம்ப அதை வந்து வைரமுத்து சாருக்கு போட்டோம்னா வைரமுத்து சார் வந்து இதை வந்தேட்ட பால்காரனை போட்டு அந்த ஹோல் போயிட்ரி தீம் அதில் போட்டார். சாங் எல்லாம் வந்தது. இப்போ பாலு சாருக்கு பாடணும். ஸோ அன்றைக்கி அந்த ட்ராக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே பாட்டை கேட்டுட்டு சன்னத்தில் சுரேஷன் கேட்டு நான் அந்த பக்கம் நின்று இது என்னது, இது புதுசாக இருக்குது. ஜென்ரலாக லவ் சாங் இல்லைன்னா ஒரு ஃபீல் சாங்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பேக்ரவுண்ட், இது என்னது புதுசாக ஒரு பால்காரனை பற்றி வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டார். ஸோ ஃபுல்லாக அந்த சீனு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அந்த இந்த மாதிரி ஒரு தீம் சாங் சார் அது அப்படின்னு சொன்னோன்னே வெரி புதுசாக நாவலாக இருக்குது இந்த கான்செப்ட்டு. ட்ராக்கை போட்டு இப்போ ட்ராக்கை கேட்டுட்டு என்ன பண்ணுவார், நல்லா இருக்கு சொல்லிவிட்டு அங்கேயே பாட ஆரம்பிப்பார். ட்ராக்கை கேட்டோன்னு உள்ளே வந்துட்டார். இங்கே வந்து தேவா சார்ட்ட வந்து பிரமாதம் தேவா சூப்பர் பார் பிரமாதம் வரும் இந்த பாட்டு, எக்ஸலண்ட். இன்னும் பாட ஆரம்பிக்கலை, இவன் ஸோ எக்ஸைட்டட் பை த டியூன். மறுபடியும் போனார், பாடு என்ன பாடினார் அந்த பாட்டை, லைஃப் கொடுத்துட்டார். தட் இஸ் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைஃப் ஒரு பாட்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், எப்போ கேட்டாலும் அந்த பாட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வரும். நாங்கள் பாட்டு தியேட்டரில் முடிச்சுட்டு போடும்போது எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாளம் வரும் அதில். ஏன்னா இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் பஞ்சி சிங்கிங், பஞ்சி பீட்ஸு. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் எப்போ சொல்லுவார், நான் என்ன கச்சேரிக்கு போனாலும் இந்த பாட்டு படம் விடவே மாட்டாங்க என்ன. இதுவும் ஆட்டோ கார்டன் இஸ் லைக் சிக்னேச்சர் சாங் ஃபார் மீ. தேவா சாருக்கு அதே தான். பட் எப்போவும் சொல்ல நான் எனக்கு வந்து தேவா சார்னு சொல்ல எனக்கு பாலு சார் இல்லைப்பா, நான் பாடுறதுக்கு நானே தான் பாடிட்டு இருக்கேன் அந்த பாட்டை. பட் அவர் பாடின மாதிரி யாரோ பாட முடியாது. என்ன அது ரஜினி சாரோட அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு அந்த பாட்டெல்லாம். ஒரு இடத்துல வந்துட்டு வாய்ஸை மாடுலேட் பண்ணும்போது அவர் தொண்டை புண்ணாயிடுச்சு, அந்த சினாரியோ சொல்லுங்கள் சார். அது வந்து இந்திரன் சந்திரன் தமிழில், ஒரிஜினல் தெலுங்கு அது இந்திருடு சந்திருடு, கமல் சார் ராமாநாயுடு கம்பெனிக்கு. அது ஆக்சுவலாக நீங்கள் அந்த படம் ஞாபகம் இருக்குன்னா அது டபுள் ரோல். அதில் ஒரு கமல் சார் வந்து மேயர் கேரக்டர் வில்லன். அதனால் கமல் சார் என்ன பண்ணார், அந்த கெட்டப்பு, அந்த பல்லு தொப்பை வாக்கு எல்லாம் மாற்றி வாய்ஸே மாற்றிட்டார். அதில் அந்த கெட்டப்பே எம்.ஆர். ராதா சார் மாதிரி வாய்ஸ் ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ கெட்டப்பு, தொப்பை, அந்த பல்லு, வாக்கிங், வாய்ஸையும் மாடுலேட் பண்ணிட்டார் புதுசாக. சாங் வந்து அந்த கேரக்டருக்கு சாங் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் மாஸ் சாங் வந்து பண்ணார் ராஜா சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பாடுறதுக்கு பாலு சார் வரார். இன்றைக்கி ராஜா சார் இருந்தார், பாலு சார் இருந்தார், கமல் சாரும் வந்துட்டார். ஜென்ரலாக வரமாட்டார், வாய்ஸ் கம்போசிங் போது வாய்ஸ் ரெக்கார்டிங் போது வரமாட்டார். கமல் சார் வந்து பாலுட்ட நம்ம சொல்லுவோம் இந்த கதை என்ன, இந்த கேரக்டர் என்ன, எப்படி பேசுவான்னு நான் சொல்லணும்னு விரும்பப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேசி காட்டினார். பாலு சார்ட்ட அந்த ஒரு பேஸில் கேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பாடினா நல்லா இருக்குன்ட்டார் கமல் சார். நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப. ஏன்னா அவர் சொன்னதே ஒரு பேசி காட்டினார். ராஜா சார் இது ஓகே இந்த மாதிரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் அவர் சேலஞ்சு வெரைட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 செகண்ட்ஸில் பிடிச்சிட்டார் அதை, அந்த வாய்ஸை. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து ஃபால்ஸ் வாய்ஸு, ஒரு மாதிரி பேஸில் பாடணும். அந்த ட்ராக்குக்கு அந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்கான்னு அவர் பார்க்கணுன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டார். எப்படி சார் 2 செகண்டில்? அது எப்போதுமே அது ஸ்பீடு, அந்த கிராஸ்பிங் பவர் பிரில்லியன்ட்டு. பாட ஆரம்பித்தார். ஓகே டேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். டேக்கு அவரே கரெக்ஷன் பண்ணிட்டு மட்டும் பாடி முடிச்சிட்டார். பாடி முடிச்சு மியூசிஷியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க பாட்டை கேட்க. எல்லோரும் வந்து கிளாப் அடிச்சிட்டாங்க. என்ன அடி, பாலு சார் வாய்ஸ் மாதிரியே இருக்காது, அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் கிளாப்ஸு. வி நியூ தட் இட் ஹேட் அ வின்னர். அவ்வளோ பிரமாதமான சாங் சொல்லிட்டு முடிஞ்சு ஹாப்பியாக போயிட்டோம். அடுத்த நான் கார்த்தால ஃபோன் பண்ணுறாரு பாலு சார் வீட்டுக்கு. காற்று வருது. என்ன சார் அப்படின்னா, பாட வச்சுட்டேன், பாடிட்டேன், கேன்சல் சாங் எல்லாம். ஒரு பாட்டு பாட முடியல 10 டேஸ்க்கு அப்புறம். தொண்டை போயிடுது டோட்டலாக. ஒன்றால் எவ்வளோ பேரோட ட்ராக் கேன்சல் தெரியுமா? பாட வச்சு சார், டான்ஸ் பண்ணலை சார்,
ஐடியா தான் கொடுத்தேன். நீங்கள் வந்து இல்லை சாங் பற்றி இல்லை, பட் டோட்டல் கான். அது வந்து 10 days ஆச்சு ஃபார் ஹிம் டு கம். அப்செட் ஆனாரா இல்லை ஜோக் அடிச்சுட்டு இருந்தார். எனிவே எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடச்சதுனால ஃபோர்ஸ்ட் ரெஸ்ட். பட் அதில் சாங் வந்து அல்டிமேட் சார், ஐ நோ தட். பட் அது இப்படி போகும் எதிர்பார்க்கல. பட் எனிவே இட்ஸ் அ ஃபோர்ஸ்ட் ரெஸ்ட் அண்ட் ஐம் என்ஜாயிங் த ரெஸ்ட் சொல்லிட்டார் அப்புறமா. பட் எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டு வந்தாலே எங்கள் ஸ்டேஜில் கூட பாட மாட்டேன் அப்புறமா. அப்போ அது கேட்டுங்க ஆடியோ நான் பாடலே சொல்லிடுவேன். பிகாஸ் அந்த எஃபர்ட் ரொம்ப கஷ்டம். பட் he took challenges, வெரைட்டியாக பண்ணுறதுக்கு he wanted to take that risk. See that அது வந்து எப்போவுமே இன்சஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அவர் பிஸினா பிஸி. எவ்ரி டே 5 பாட்டு 7 பாட்டு பாடிண்டே இருக்கிற ஆல்மோஸ்ட் 25, 30, 40 இயர்ஸ் எனக்கு பாடிண்டே இருக்கிறவருக்கு இது இருக்காது, இதுதான் பண்ணணும். he enjoyed whatever he did. He used to love his singing. அவ்வளோ ரேஞ்சு, அவ்வளோ ட்ராவல். இதில் சில பேர் ஒரு டுவெட் பாடலாம், இல்லைன்னா ஒரு பெக்யூலியர் சாங் பாடலாம். இவர் சங்கராபரணம் மாதிரி கர்நாடகம் பாடிட்டார், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மாஸ் சாங் பண்ணிட்டார், ஒரு கன்னடத்துலையும் பாடுறாரு, தெலுங்கில் பாடுறாரு, தமிழில் பாடுறாரு, ஹிந்தி பாடுறாரு. எனக்கு 12 லாங்குவேஜ் பாடியிருக்கிறாரு சொல்கிறாங்க. ஹவு கேன் யூ சிங்? அண்ட் 10 minutes தான் பாட்டை கேட்டு 10 நிமிஷம் 15th minute ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். அந்த ஸ்பீடு, அந்த குவாலிட்டி, அந்த லெவல் பஸ் அன்இமேஜினபிள். அது யார் ஹீரோ அதில்? கமல் சாரா? அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ரஜினி சாருக்கு ஒரு டைப், அங்கே பார்த்தா விஷ்ணுவர்தனுக்கு ஒரு மாதிரி பாடுவார். ஸோ அங்கே சிரஞ்சீவிக்கு பாடுவார். ஸோ இவ்வளோ பேருக்கு பாடிட்டு இவ்வளோ பேருக்கும் ஒரு வாய்ஸில் ஒரு பெக்யூலாரிட்டி, அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடி மாடுலேட் பண்ணி ஹீ கேவ் லைஃப். ஸோ இட்ஸ் தெர் இஸ் நோபடி, தெர் இஸ் யாருக்குமே அவர் பிடிக்கலைங்கிற ஆளே கிடையாது. he only had friends. Everybody loved him. There are people who worshipped him. அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் வாய்ஸ். ஸோ அவரோட டிமைஸ் வந்து, அவர் டெத்து வந்து இட்ஸ் அ ஷாக் அண்ட் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். பட் வாட் he has left behind is a very big legacy. இந்த மாதிரி நெவர் பிஃபோர் யூ கேன் நெவர் அகெயின் இந்த மாதிரி 40,000 சாங்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு யாரோ வருவாங்களே தெரியாது நமக்கு. பட் நம்ம லைஃப் டைமில், நம்ம ட்ராவலில் வி ஆர் ஹவ் சீன் கார்த்தார் ஏதுன்னா ஒரு பாட்டு தான் கேட்டுண்டே வளர்ந்து நம்ம அந்த லைஃப் பூரா அந்த மியூசிக், எனி டைப் ஆஃப் சாங்ஸ், எனி டைப் ஆஃப் இதில் லவ்னாலும் இருப்பார் சார். ஆமாம், சாரோஃபுல்னாலும் இருப்பார், எல்லாத்தையும் இருப்பார். ஒரு பக்தி பாடல் பாடிட்டாரு, எல்லாம் பாடிட்டார். சார் இளையராஜாவும் அவரும் எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் டேரக்டராக அவங்க 2 பேரும் அந்த பழகிற விதம். அது முதல்ல நமக்கு முன்னாடியே இருந்தது இல்லையா? நான் வந்து 80s 70sலேருந்து அவங்க பழக்கம் இல்லை, நீங்கள் பார்க்க வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. அது அவர் பாலு கூப்பிடுவார், ராஜான்னு சொல்லுவார். ரொம்ப அது வந்து பார்க்குறதுக்கு இட்ஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இட்ஸ் நாட் லைக் ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் மாதிரியே இருக்காது. இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்டு பிகினிங்கில் தான். ஆனால் உள்ள மைக்குக்குள்ளே பின்னாடி போயிட்டார்னா, இவர் கன்சோலில் உட்காந்துட்டார்னா அப்படியே தென் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் ஓவர், ஹி கெட்ஸ் அ சிங்கர் ஒர்க். அது தி ராப்போ பிட்வீன் 2 great legends, தே ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். பட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ உட்காந்து பக்கத்தில் 2 டீ குடிச்சுண்டு ஜோக் அடிச்சுண்டு அதெல்லாம் பார்க்க சைட்டாக இருக்கும். திட் இஸ் ஏன்னா 2 பேரும் அப்படி ட்ராவல் பண்ணிட்டாங்க. ரைட் ஃப்ரம் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் he has travelled with him. அண்ட் அவரோட ராஜா சாரோட ஒர்க் மேலே அவருக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன். என்னையா பட்டை நீ, என்னையா அது அப்படி அதோட அந்த சொல்லும் போதே தி லவ் யூ கேன் சி. ராஜா சார் மேலே அவருக்கு அவ்வளோ லவ். அந்த சின்ன அந்த பாவம் போடுறது, என்ன அப்படி மியூசிக் அது ராஜா, அப்பா பின்னிட்டேன் சொல்லி அந்த மாதிரி இவரும் நல்லா பாடினா என்னையும். அது இட் இஸ் நைஸ் டு சி. அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் 2 great legends டாக்கிங் டு. எஸ்பிபி சார் அப்படின்னு சொன்னோன்னே என் மைண்டில் இது ஒரு பாட்டு வரும், டக்குன்னு வரும். எல்லாம் நிறைய பாட்டு இருக்குது, பட் இந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னு என்ன பாட்டு? ஏன்னா தமிழில் நிறைய உண்டு, அதில் வளையோசை எப்போதுமே இருக்கும். தெலுங்கில் எனக்கு ஒரு பாட்டு உண்டு, அது வந்து ஒரு சேட் சாங் தான், ஒரு லவ் சாங் தான். அது அவர் ஆக்ட் பண்ணார் அந்த படத்தில். ஸோ அதில் ஒரு சாங் வந்து ரொம்ப ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸில் வெங்கடேஷ்க்கு பாடிப்பார். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நம்பர்ஸ் அவரோட. பட் ஓவரால் ஆல் த சாங்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு அவரோட ரஜினி சாருக்கு பண்ண டைட்டில் சாங் 2மே கிரேட் இன் தட் சென்ஸ் ஆஃப் பவரில் வந்து 2 சாங் சூப்பர். கமல் சாரோட வளையோசை கிளாசிக். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் எஸ்பிபி சார் பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக அவரோட இழப்பு வந்துட்டு யாராலையுமே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை யாராலையுமே நிரப்பவே முடியாது. ரொம்ப நன்றி. எஸ்பிபி சாருக்கான இந்த ட்ரிபியூட் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.
பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.